ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம மேங்கோ டெஸ்கில் மட்டன் பிரியாணி பண்ணுற ஸ்டைலில் சோயா சங்க்ஸ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த சைவ மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் சுடு தண்ணியில் சோயா சங்க்ஸை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணி 30 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். முதல்ல இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 1/4 கப் அளவு கெட்டி தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போது இதை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டி ஒரு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அரிசியை 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். 10லேருந்து 15 நிமிஷம் ஊறினாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய், இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய். இப்போ ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இது வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளி, 3லேருந்து 4 கிரீன் சில்லி. தக்காளி சேர்த்துருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வதங்கணும். வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும், பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வரும். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். ரா ஸ்மெல் போன பிறகு 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, இது ரெண்டும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம 30 நிமிஷம் மேரினேட் பண்ண சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மட்டன் பிரியாணி ஸ்டைல் அப்படின்றதுனால கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்தா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மசாலாலாம் நல்லா இறங்கும். 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்படி நல்லா கொதி வரும்போது உப்பு செக் பண்ணிவிடுங்க. நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் விசில் வைக்கிறதா இருந்தால் 2 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுங்க. விசில் வைக்கலைன்னா மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் வேகணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சுவையான சைவ மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷ் பண்ணுறதுக்கு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.